லாஸ்ட் வீக் எப்படி ஒரு ஷோ நடந்துச்சோ அந்த அளவுக்கு நடக்குமான்னு தெரியாது. பட் இன்னைக்கு ஷோ வந்து போன லாஸ்ட் வீக் ஷோ மாதிரி இருக்காதுன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ப்ரோ, எதிர்பார்ப்போம். அடுத்து இன்னும் 2 ப்ரோமோ இருக்கு. 2 ப்ரோமோலையும் நம்மளுக்கு காப்பு வைக்கிறாங்களா? ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோல வந்த ஆளுங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ், சிவகுமாரை தவிர. சிவகுமார் ஏன் அந்த கவுண்டர் போட்டதுனால மேபி பிஜேஎஸ் அந்த கவுண்டர் போடுறதுக்காக அந்த 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 இதை சேர்த்தாங்களான்னு தெரியல. முத்துக்குமரன், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 3 பேருமே இந்த ஷோவோடைய பில்லர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். அவங்கள வச்சுதான் இந்த ஷோ இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா அவங்க 3 பேருமே லிட்டரலா சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ஷோ வந்து ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஷோல இருந்துகிட்டு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டாலே ஒரு அசயமா இருக்கு சார்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த ஷோ வந்து பெட்டரா இருக்கும்னு கண்டிப்பா விஜேஎஸ் வாயில இருந்து இன்னைக்கு வந்திருக்காது. பார்ப்போம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்றேன், இந்த ஷோ வந்து தான் பெஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரா? வாய்ப்பே இல்ல அந்த மாதிரி. ஏன் ப்ரோ டிஆர்பின்ற ஒண்ணுதானே ப்ரோ அவங்களுக்கு ப்ராக்ரஸ் போட்டு ஏங்க அது வாரம் வாரம் அதல பாதாளத்துக்கு போகுதுங்க, அப்ப கூட தெரியலையாங்க? சொல்லுங்க பாப்போம். அதுதான் ப்ரோ, அவரால லிட்டரலா அத சொல்லவே முடியாது. 100 டே ஃபங்க்ஷன் கொண்டாடுற ஒரு படமும் ஃபிளாப் ஆகிற படத்துக்குமான வித்தியாசம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அவரும் ஒரு மெச்சூரான ஆக்டர் தான், சரிங்களா? டிஆர்பின்னு உனக்கு ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த விஷயம்லாம் அவருக்கு ப்ரோ தெரியும். நான் வந்து விஜிஎஸ் வந்து இது பண்ணல ப்ரோ, உங்களை விட நான் நிறைய அவருக்கு முட்டு கொடுத்துருக்கேன். கேளுங்க, இங்கே நிறைய பேர் எனக்கு கழுவி ஊத்தி இருக்காங்க. இல்ல விஜேஎஸ் இல்ல ப்ரோ, விஜேஎஸ்க்கு சப்போர்ட்ல இல்ல. போன வாரம் விஜேஎஸ் நானும் தான் வந்து எடுத்தேன். ஓகேங்களா? நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பெட்டரா பண்றீங்க, இருக்கும்னு ரொம்ப அவர் வாயில. எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த 2 ப்ரோமோ இருக்கு, நைட் எபிசோட்ஸ்லாம் இருக்கு. இல்ல லாஸ்ட் வீக் மாதிரி இந்த வீக் இருக்காது ப்ரோ ஷோ. அது மட்டும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். தேங்க் யூ. ஐஸ்வர்யம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ரகு சொல்லுங்க ரகு. ஐஸ்வர்யம் இல்ல ஒரே ஒரு கருத்து தான், 50-50ல வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வச்சு ஏமாறவும் வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வச்சு ஷாக் ஆகவும் வேண்டாம். ப்ரோ லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தான் சொன்னேன், ஓகேங்களா? லாஸ்ட் வீக் மாதிரியே இருக்கும்னு சொல்லல. லாஸ்ட் வீக் என்ன ஒரு 10% ஷோ நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு 30% நல்லா இருக்கும். 100%க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேளுங்களேன், நான் அதை வந்து ஈஸியா அவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, கரெக்டா பாயிண்ட் எடுத்து இந்த மிட்நைட் சாப்பாடு வேலை, அப்புறம் இந்த சாச்சனா பேசுனது, இது 2 பிடிச்சி அவர் அடிச்சாருனாலே இந்த வீக்கெண்ட் வந்து காப்பாத்திடலாம். ஆனா அவர் 2யுமே பண்ண மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒரு லூசுத்தனமா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் எடுத்து நாசம் தெரிவிப்பாங்க. இப்ப கேக்குற இந்த கேள்வி தேவையா? இப்ப இல்ல ப்ரோ, சாச்சனா நீங்க நான் திருப்பி கேக்குறேன். லாஸ்ட் இல்ல லாஸ்ட் 1 வீக்கா நீங்க எவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் லாஸ்ட் 1 வீக்கா சுத்திட்டு இருந்துச்சு. மண்டே டு ஃப்ரைடே வந்து சாச்சனாவை பத்தி மட்டும்தான் எல்லாருமே திட்டிட்டு இருந்தாங்க. நீங்க அதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. பிக் பாஸ் கொடுத்த கேரக்டரும் சரி, இந்த ரோஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாச்சனா எக்ஸ்ட்ரீமா பேசும் அப்படின்றது எல்லாமே பிக் பாஸோடைய ஒரு 100% ஒரு ப்ரிடிக்ஷனாவே இருக்கும். ஏன்னா சாச்சனாவுடைய தெரியும். அத சொல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல கேளுங்க. அவர் வந்து வீக்கெண்ட் ரெக்கவர் பண்றதுக்கு he needs to address something that is actually major. சரியா? ப்ராபபிலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா அவருடைய ஃபேம் அண்ட் இமேஜ். இப்போ வந்து 2வது ப்ரோமோவே பாத்தீங்கன்னா he is asking about 7 சீசனுக்கும் 8வது சீசன் என்ன வித்தியாசம்னு கேக்குறாரு. ஹலோ, அது இல்ல ப்ரோ, சாச்சனா நீங்க உள்ள இல்ல இருக்கவங்க ஏன் சாச்சனா வந்து கேக்குறீங்க? இல்ல சாச்சனாவை கன்சோல் பண்றதுக்கு விஜேஎஸ் வந்து ஒரு போன் போட்டு கூட நான் ஷோ அந்த மாதிரி பண்ணிட்டு போலான்றத அவரை சொல்லிடலாம். ஆனா அவரை வந்து ஒரு ஃபெய்த்தா, அவரை வந்து ஒரு நல்ல மனுஷனா இந்த ஷோ வந்து நல்லா ஆங்கர் பண்ணுவாருன்ற ஒரு ஃபேம் டே வந்து கெடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாரு, ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கான ஃபீட்பேக் அவருக்கு போயிருக்கும். சாச்சனான்ற ஒரு பொண்ணை வச்சு தன்னுடைய இவ்வளவு நாள் அவருடைய கேரியர்ல கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ஃபேமை வந்து அவர் கெடுத்துக்க மாட்டாரு இந்த பொண்ணுக்காக. ஸோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ சாச்சனாவை திட்டினா அவருக்கு ஃபேம் கூடும்னா கண்டிப்பா இன்னைக்கு அதை செய்வாரு. ஸோ சாச்சனாவை ப்ரொடெக்ட் பண்ணி தன்னுடைய ஃபேமை வந்து டிஃபேம் பண்ணிக்க மாட்டார் விஜிஎஸ். பாப்போம் என்ன பண்றாருன்ட்டு. ஐஸ்வர்யம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ சரண் அவரு சொன்ன மாதிரிதான் சாச்சனாவை ப்ரொடெக்ட் பண்றது வந்து விஜய் சேதுபதியோ இல்ல அங்க இருக்க எந்த ஒரு ஹோஸ்டோட வேலையும் கிடையாது. அங்க
கன்டென்ட் என்ன குடுக்குறாங்களோ, டீம் என்ன குடுக்குறாங்களோ அதுதான். சாச்சனா அங்க கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க. அவங்க நெகட்டிவா தன்னை போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அது சாச்சனா பை சாய்ஸ் அவங்க பண்றாங்க. அவங்க வந்து நான் இந்த ஷோல நான் நெகட்டிவ் லீடா எடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு இதுல இருக்காங்க. நோபடி கேன் ஸ்டாப் இட். இவங்க இப்படியே இருக்க இருக்க அவங்களோட சர்வைவல் இந்த ஷோல வந்து கண்டிப்பா அன்டினேயபிளி அவங்க இன்னும் ஃபியூ வீக்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. நோ வண்டர் அவங்க ஃபைனல்ஸ் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த லெவல்ல தான் இருப்பாங்க சாச்சனா. இல்ல சின்ன சின்ன கிளாரிபிகேஷன். அவங்கள நெகட்டிவா அவங்க போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அவங்கள வந்து அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் பாசிட்டிவா தான் நான் தெரிவேன் வெளியில. அவங்களோட சௌந்தர்யா தான் எண்ணத்துல நான் சொல்றேன் கேளுங்களேன். அவங்களோட எண்ணத்துலன்னா, அவங்க ஹீரோ, அவங்களுக்கு வில்லன் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா. இப்போதைக்கு அவங்க மைண்ட் செட்ல அதான். அவங்க நேத்து முந்தானத்து அவங்க சொன்னது என்னன்னா, இல்ல ஸ்டேஜ்ல ராணுவ சொன்ன ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஃபைனலிஸ்டா யார் யார் வருவாங்கன்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் டீம்ல சொன்ன ஃபர்ஸ்ட் 2 பேரு வாண்டடா மூணாவது யாருன்னு கேட்கும்போது நான் ஒன்ன கூட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா முத்துக்கிட்டையும் வந்து அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. ஸோ அந்த பொண்ணுனால வந்து அந்த ஃபைனலிஸ்ட் நம்ம இல்லையோ அப்படின்ற அக்செப்டன்ஸை வந்து கண்டிப்பா அது பண்ணே ஏத்துக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது இல்ல. ஸோ அதுதான் ஃபுல் எஃபர்ட் போடுற மாதிரியும் கேர்ள்ஸ் டீமுக்கு. ஏன்னா கூட இருக்க பாய்ஸும் வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்த அளவுக்கு மெச்சூரான பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண. ஏன் கேபி வந்து ஐ திங்க் ரொம்ப இதை விட ஒரு வயசோ 2 வயசோ கம்மியா தான் உள்ள போனாங்க. பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு லிட்டரலி ரொம்ப ரொம்ப ஃபேக்கா தெரியுது. ஐடில ஒர்க் பண்ற பொண்ணு அப்படின்னு சொன்னா சத்தியமா நம்ப முடியாது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் எனக்கு டே ஷிஃப்ட் ஓ இப்படி அப்படியா? அப்படின்னு ஆமா ஒர்க் டிசிஎஸ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான் அவங்க. ஓ டிசிஎஸ் தான் ப்ரோ. தெரியல ப்ரோ. இப்படி ஒரு கேரக்டர் எப்படி ஒரு இடத்துல வந்து எனக்கு இல்ல புரியல. நீங்க இது இல்ல இல்ல பர்சனலா கனெக்ட் நம்ம பண்ணி பார்க்க வேணாம்னு அதெல்லாம் அந்த நினைக்கிறேன். இல்ல இல்ல அளவுக்குலாம் போக இது பர்சனல் தேவையில்லைங்க. கேம் பர்சனலா ஒர்க் அவ்வளவுதான். டிஃப்ரெண்ட். இல்ல இல்ல ஷோக்குள்ள ஷோக்காக பண்ணாலும் இவ்ளோ மெச்சூரிட்டி லெவல் கம்மியா இருக்கவங்க ஒரு ஜாப்ல இருக்காங்கங்கிறது இல்ல 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 மேட்ச் இல்ல பண்ண முடியாது. நம்ம சிஸ்டர் அதை கம்பேர் ஒண்ணு பண்ண நல்லா தேவையில்ல. புரிஞ்சுக்கங்க. அங்க வந்து வெளியில வந்து டைவர்ஷனுக்கான 1000 விஷயம் இருக்கு. அங்க வந்து உள்ளுக்குள்ள பேசிதான் ஆகணும். பேசுறது மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுல தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் இந்த ஷோ. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? கூட இருக்கிற ஆளுங்க ஒருத்தரை பத்தி தப்பா பேசும்போது அவங்க கூட சேர்ந்துட்டு இன்னொரு 2 வார்த்தை தப்பா தான் பேசும். அந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல பேசணும்ன்றது மெச்சூரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பேசுற ஏன் விஷயத்துல ஏன் சொல்லல ப்ரோ. பேசட்டும். அவங்க பாயிண்ட் நிறைய இடத்துல கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறதும் நம்ம பாக்குறோம். யாரும் பேச தயங்குற விஷயத்தையுமே சாச்சனா வந்து ஈஸியா பேசிடுறாங்க. அது விஷயம் இல்ல. இந்த சின்ன சின்ன ஃபுட்டுல இருந்து சாக்லேட்ல இருந்து இதுக்கெல்லாம் வந்து ஜம்ப் பண்றதுல இருந்து ஒரு இம்மெச்சூரா தன்னை காமிச்சுக்கிறது வந்து பார்க்க நல்லா இல்ல. ப்ரோ சிஸ்டர் அத வந்து யாரு சிஸ்டர் அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? பிக் பாஸும் விஜேஎஸும் இல்ல ப்ரோ. உள்ள சிஸ்டர் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் தான். இப்ப ஜாக்லின் 2 தடவை அவங்களும் ஹாட்ஸ்டா வந்து ஒரு விஷயம் அதுதான் அவங்களே சொல்றேன். அது அந்த பயப்படுறாங்களே. அந்த அந்த இல்ல அந்த பொண்ணை டேம் பண்றதுனாலதான் அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்ல அப்ப ரியாக்ட் அது பண்ணதும் அந்த போது பொண்ணோட தப்பு இல்லல்ல. ஆரம்பத்திலேயே அந்த பொண்ண வந்து அவர் விஜய் சேதுபதி இல்ல கேட்டாரு. நான் ஒரே ஒரு அடல்ட்டா விஷயம் ட்ரீட் இல்ல இல்ல பண்ணுமா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். சுனிதா வந்து சாச்சனா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்னையில இருந்து சுனிதா மேல என்ன ஒரு கர்ஜ். ஆனா சுனிதா கிட்ட டைரக்டா போய் அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா பாய்ஸ் டீமுக்கு சுனிதாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய்ஸ் டீமை வச்சு சுனிதாவை காலி பண்ண முடியாதுன்றது சாச்சனாவுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும். சுனிதா இருக்கிற வரைக்கும் சாச்சனா ரொம்ப அடங்கி ஒடுங்கி தான் இருந்தாங்க. எல்லாமே அழுதுகிட்டு இந்த அளவுக்குலாம் ஓவரா ஓப்பன் அப்பெல்லாம் ஆகவே இல்லை. எப்போ வந்து பாய்ஸ் டீம் வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ பாய்ஸ் டீமோட ஆட்டோமேட்டிக்கா கை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வீட்டுல எல்லாருமே தான், அதாவது மார்க்கிங்ன்றது எல்லாருமே பண்றாங்க. முத்துக்குமார் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. இதுல யாரு கம்மியா பேசுறாங்க, யார் அதிகமா பேசுறாங்க, அவ்வளவுதான் இந்த ஷோ. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. மணாலி சொல்லுங்க மணாலி. நீங்க ஐஸ்வர்யம். ஒண்ணும் இல்ல. இந்த இவனை விஷால எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப பண்றான் அவன். அன்னைக்கு பாக்கறதே டிவில இது பண்ணிட்டு இருக்கான். உப்பு மூட்டை தூக்கி போயிட்டு இருக்கான் சாச்சனாவ. என்ன ஒரு இதுவோ அது மாதிரிலாம் அவங்களும் இது பண்றாங்க.
டிவிலயும் பாக்குறதுக்கு இப்படிதான் மாதிரிலாம் அலோவ் பண்றாங்களோ தெரியல நிஜமாவே. முதல்ல விஷால் எடுத்தாலே ஷோ நல்லா இருக்கும் கேட்டா எனக்கு. ஆனா விஷாலுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு ஓட்டு வருதுன்னு தான் தெரியல. அது தவிர அவர் சொன்னார்ல ஒன் வீக் வந்த ராணவுக்கு எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சுன்றதை யோசிச்சீங்களா? ராணவ் என்ன பண்ணாருன்னு, ராணவ் எப்படி டாப்ல போனாருன்றதை யோசிச்சீங்களா? சோ அந்த அது மாதிரிதான் அந்த விஷாலுக்கு ஓட் இல்ல, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பதி இது கூட வரலையே. அந்த சமயம் கொஞ்சம் அவன் ஃபீல் பண்ணான். என்னால அவனை இல்ல ஒரு எல்லாருமே கொஞ்சம் பாப்புலர் ஒதுக்கினாங்க. ஒரு பாப்புலர் சீரியல்ல நடிச்சிருக்காருல்ல, அந்த ஃபேன்ஸ்னு ஒரு கும்பல் இருக்கும்ல. நானே ஃபேன் தான் ப்ரோ. அவங்க பிக் பாஸ் ம். வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பையன் நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் நானு. இப்ப வேற ஒரு பையன் சொல்லுவீங்க இருக்காங்க. இப்ப இல்ல சொல்லுவீங்க இன்னொரு விஷயம், எழில் மாதிரி ஒரு பையனை லைவ் பார்க்க முடியாது இல்ல அப்படின்னு இல்ல எழுத்து லைவ் கேரக்டர் தான் அவன். விஷால்ங்கிற கேரக்டர் ரொம்ப ஒர்ஸ்டா அது இருக்கு. ரொம்ப எல்லா வந்து விதமான இல்ல பதிவாயிருச்சு. அதுதான் இதுல என்ன ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா, லைவ் பாக்குற எல்லாருக்கும் விஷாலை பத்தி 100% தெரிய வந்துருச்சு. எபிசோட் பாக்குறவங்க யாருக்கும் இன்னும் முழுசா வந்து விஷால் யாருன்றது தெரியல. அதுதான் உண்மை. சோ அதனாலதான் அந்த அந்த இன்னும் வந்து அந்த டாப் மோஸ்ட் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இல்ல இல்ல நிஜமா சௌந்தர்யாவை விஜேஎஸ் கூட அவர் வந்து ரொம்ப என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அவரை தான் இது பண்ணி பேசுறாரா. அதனால மக்களுக்கு என்னன்னா அவர் பண்ணது எதுவுமே வந்து வெளியில தெரியாத மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம மாதிரி ஃபுல் லைவ் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அது கண்டிப்பா தெரியும். இல்ல சௌந்தர்யாவோட குரல் வந்து அவளோட இதுதான். ஆனா என்னன்னாக்கா அவ பேசுறது வந்து ஒரு எம்ஆர் ராதா மாதிரியோ மொட்ட ராஜேந்தர் மாதிரியோ இல்ல. இவங்க பேசுறது அப்படியே இருக்கு. இந்த விஷால் பேசுறது, அந்த ஜெஃப்ரி பேசுறது எல்லாம் எம்ஆர் ராதா பேசுற மாதிரி பேசுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு அது ஏத்தாப்புல. அது ஆனா அந்த தனியா சௌந்தர்யா வந்து சொல்லணும்ல, இது மாதிரி பேசாதீங்கடா, என்ன இது பண்ணாதீங்கடா. அவளும் அவங்களோடயே போயிட்டு இருக்கா. அதுதான் மைனஸா போயிட்டு இருக்காங்க. இல்ல ஆமா. ஃப்ரெண்டுங்கிறதுனால இல்ல அவங்க அவங்களுக்குலாம் பெருசா அந்த இது பேக்கேஜ் பண்ணல. இல்ல. ஜாக்லின் அண்ட் சவுண்ட பொறுத்த மட்டும் என்னதான் இதாலும் அந்த பேக்கேஜஸ் முத்துவும் சரி, இந்த 3 பேர் வந்து அந்த பேக்கேஜஸ் வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸ் கேம் விளையாட மாட்டேன்றாங்க. ஸோ அதனாலயே இத்தனை பேருக்கு அவங்கள பிடிக்குதா என்னன்னு தெரியல. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அங்கேயே அப்பயே பேசி முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல நீ என்ன எப்படி பண்ணீங்கன்னு 5வது வீக் வரைக்கும் அதே வச்சு குத்திட்டு இருக்காங்க. ஸோ அது இதுதான் அவங்க 3 பேருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மெயின் ரீசன் என்னன்னா அவளுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கேன்ற ஒரு பொறாமை எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருக்குமே இருக்கு அது. அந்த சௌந்தர்யாக்கு இவ்வளவு சப்போர்ட்டா அப்படிங்கிறது அவங்களாலே பொறுத்துக்க முடியல. அதுதான் மெயின் ரீசன். ஹேண்ட் ரைஸ் இன்னொன்னு பண்ணிருக்கீங்க, ஒண்ணு பேசுங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல, பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு வந்த எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் வந்து பாய்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் ஜாக்லின். இது யாராச்சும் அப்சர்வ் பண்ணீங்களா? இன்னைக்கு ஆர்ஜே ஆனந்தி எல்லாம் வந்து ஆமா, ஃபேன்ஸ் கிளப் ஆனந்தி வந்து ஆரம்பிச்சிரும் போல இல்ல இருக்கு. ரொம்ப தட்டிக்கிட்டே கொடுத்துருவாங்க போல. இல்ல இவங்கள இல்ல மாதிரி அதுக்கு மெயின் நல்லவங்க ரீசன் என்னன்னாக்கா இவங்கள வந்து அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்கிற ஒரு ரீசன் தான் அவங்களுக்கு. கரெக்ட். அதுதான் மெயின் ரீசன். இல்லன்னா அன்ஷிதாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் பெரிய மதர் தெரசா மாதிரி. நான் புது ஆமா விஷயத்துல ஆமா யாருக்குமே அன்சி அதான் பண்றாங்க. லாஸ்ட் வீக் போயிட்டு வந்துட்டு அவங்க நாமினேஷன்ல வரல பாருங்க அன்சிதா இந்த வீக். ஆமா, எல்லா பாய்ஸ்க்குமே அவங்கள வந்து ஃபேவரட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷி போறதை ஏத்துக்க முடியல. அன்ஷியே திரும்ப எங்க வீட்டுக்கு சேச்சி, வரட்டுங்கிற மாதிரி அன்ஷி இல்ல, சேச்சி. சேச்சி. சேச்சி அசின் சேச்சி வேற. அப்புறம் ஆமா. அசின் வேற. அசின் விஷால் எல்லாருக்கும் ஆக்ட்ரஸ் பேர் தான் கொடுப்பான். இவளுக்கு வந்து தர்ஷிகாக்கு வந்து அந்த ராஷ்மிகா மந்தானியோ, இவ வந்து இன்னொன்னு ப்ரோ, அது ஃபுட் விஷால் கொடுத்த விஷயத்துல பேரா? என்ன சொல்லக்கூடாது. ஆமா. ஃபுட் விஷயத்துல அது முத்துக்குமரன் கொடுத்த பேர் இல்லையா? இல்ல இவன் தான் கொடுத்தான். இல்ல விஷால் இல்ல தான் விஷால் கொடுத்தான். விஷால் தான் கொடுத்தது. ஓகே. அவன் ஒரு மொக்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஃபுட் விஷயத்துல மட்டும் என்ன சொல்லக்கூடாதுன்னு அவ்வளவு ஆக்ரோஷமா கத்தி, யாருக்கும் நான் ஃபுட் இல்லாம பண்ண மாட்டேன், ஃபுட்டு வச்சு என்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து இப்ப நைட் டைம்ல அவங்க ஃபேவரட்டானவங்கள்ட்ட மட்டும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எல்லாரோட ரேஷனிங்கும் வந்து பாதிக்கும் அப்படின்னு யோசிக்காம அந்த ப்ரொவிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க திருட்டுத்தனமா சாப்பிடுறத வந்து அதோட அதுதாங்க மேட்ச் பண்ண முடியுமா? இவங்களுக்குள்ள ஸ்மார்ட்னஸ். ஒன் ஹவர் எபிசோட்ல என்னென்ன வரப்போகுதுன்றது வரைக்கும் இவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க உள்ள 2 உட்காந்துட்டு. மணி 5 மணிக்கு நடக்கிறத வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு காட்ட மாட்டாங்கன்ற நினைக்கிறாங்க. அளவுக்கு இவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க 1 ஹவர்ல என்ன வரப்போ. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இவங்க பண்ணதை கேட்டிருந்தாருன்னா இந்த வீக் ஒரு பயம் இருந்திருக்கும்.
லாஸ்ட் வீக் கேட்கலன்னும் போது சரி இதெல்லாம் ஆனந்தி வராது போல இருக்குன்ற. ஆனந்தி பேசிட்டாங்க. நமக்கு சாட்டர்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு சாரி சார்ன்னு சொல்லிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டாங்க நைட்டு. சாட்டர்டே நமக்கு இருக்கு. பூர்ணிமா மாதிரி நடந்து அது சேம், அது எனக்கு நினைப்பு வந்தது கரெக்டா. அது அதே மாதிரிதான் இருந்தது சொன்னது. சாட்டர்டே இல்ல ஜாக்லின் வந்து அந்த ஃபுட்டு வந்தோன்னே சொல்றாங்க நேத்து ராத்திரிலாம் சாப்பிடல சார், ரொம்ப பாவமா தேங்க்ஸ் சார் இருந்துச்சு, அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு பாவமா இருந்துச்சு எனக்கு. நீங்க சாப்பிட்டது வந்து ஞாபகம் இதுங்கெல்லாம் வந்தது. இப்படி தின்னுட்டு இப்படி கேக்குறான். அப்புறம் தேங்க்ஸ் சொல்றதுக்காக முன்னாடி வர அப்படியே ஜாக்லின் பிடிச்சு தள்ளி விடுறா அன்ஷிதா. அப்படியே எனக்கு பயங்கர இல்ல கோவமா பாய்ஸ் வந்துச்சு டீம் அதை பாக்குறது. பாய்ஸ் டீம் ரெண்டு பேரை வந்து இன்னும் வந்து ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணு தீபக் அண்ட் முத்துக்குமாரன். இவங்க 2 பேருக்கும் இவங்க பண்றது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா, முத்துக்குமாருக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஆனா தீபக் வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு இவங்களை பத்தி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கல. ஸோ தீபக்கும் சரி முத்துக்குமாரும் சரி தே ஓன்ட் லீவ் இந்த விஷயத்த முன்னூறு என்ன ராணவ் வந்து போன வாட்டி அன்ஷிதாவை போட்டான். ஆனா பிரயோஜனம் இல்லாம போச்சு போன வாட்டி. ராணவ் நாமினேட் பண்ணான் அன்ஷிதாவை. ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசுங்க. இன்னொரு 50 டேஸ்க்கு நாச்சும் ஸ்கிரிப்டட் கொடுத்தனாச்சும் கொஞ்சம் கண்டென்ட் அந்த மாதிரி பார்க்கலாம்னு தோணுது. இன்னொன்னு மார்னிங் வந்து பாய்ஸ் சாப்பிடலாங்கிறது வந்து தெரிஞ்சும் நாங்க நைட் இப்படி சாப்பிட்டுட்டோம், அதுல இருந்துதான் எடுத்து நாங்க யூஸ் பண்ணனாலதான் இப்ப பத்தல, இந்த மாதிரி கூட ஒரு சாரி கேக்குற மாதிரி எதுவுமே பண்ணல. அப்படியே மறைச்சிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. சாப்பிடல அது தெரியுமா? ஆமா, முத்துக்குமரன் எதுவும் இல்லன்னு சொல்லி தீபக் முத்துக்குமரன் சாப்பிடல. 2 பேருமே சாப்பிடல. தீபக்கும் 2 பேரும். இல்ல தர்ஷிகா கேக்குறா என்ன சாப்பிட்டியா காலைல அப்படின்றது. என்ன இருக்கு சாப்பிட? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது பாவமா இருந்தது இல்ல, அவங்களோட பொருளை எடுத்து இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இல்ல கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது கூட ஒரு ஹார்ஷா பேச மாட்டாரே தவிர அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஓவராலா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடுவாரு. நமக்கு என்னன்னா வந்து இவர் ஏன் இவ்வளவு சாஃப்டா நடத்துறாரு? ஏன்னா மத்த கமல் சார்ல இன்னொன்னு என்னன்னா, உங்க சேவ்னு சொல்லும் போதே அதுக்கு வந்து எதுக்கு சேவாரான்ற அந்த வார்த்தை சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் ஒரு இதே போட்டு விட்டு தான் போவாரு. அத வச்சே உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடைக்கும். ஓகே நீ வந்து இவன் வந்து இவ்வளவு பண்றீங்க, வீட்ல வந்து எல்லாமே இவனை பத்தி தப்பா சொல்றீங்க. இந்த பிக் பாஸ்ல ஒரு ஆர்டர் சேவிங் கூட வந்து ஏதோ வந்து சாச்சனா நீ சேவ்மா போமா வச்சுக்கமா, என்னமோ இவர் என்னமோ சேவ் பண்ணி எல்லாரும் கையிலயும் நான் இந்த வாரம் உன்னை நான் சேவ் பண்ணேன்னா அடுத்த வாரம் நீ ஒழுங்கா விளையாடுகான்னு கேக்குறாரு. அப்ப யார் ஓட்டு போட்டு சேவ் பண்றது? நான் சேவ் பண்ணட்டும், நான் சேவ் பண்றேன்ற மாதிரி விஜேஎஸ் பேசிட்டு இருக்காரு. அவர் தானே பண்றாரு இல்லையா? ட்விட்டர்ல ஒரு பாசிட்டிவ் போஸ்ட் நான் பார்க்கல இது வரைக்கும். ஆனா மேடமுக்கு ஓட்டு வருதுன்றாங்க. எனக்கு எப்படி ஓட்டு வருது எனக்கு இன்னும் தெரியல. இல்ல ப்ரோ, இதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து யார் ரொம்ப நெகட்டிவா வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் வந்து சாச்சனா தான். பட் பிபி டீம் வந்து வர்ஷினியா சாச்சனான்னு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் ஒரு சண்டைக்குனாச்சும் சாச்சனா பயன்படுவாங்க தான் வர்ஷினியை தூக்கிட்டு சாச்சனா வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா வனிதா அவங்க இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா வனிதாவை விட பெட்டரா பிளே பண்ணவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, வனிதா உள்ள வச்சிருந்தாங்க பிபிக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட் கூட வந்து சாச்சனா உள்ள இருக்கலாம் அப்படின்றதுக்காக கூட வச்சிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா காயத்ரி ரகுமான் ரகுவரன் தான் ரொம்ப நாள் இருப்பாங்க. இல்ல வனிதாவும் இருந்தாங்க. 2 வாட்டி வந்தாங்க. சீக்கிரம் போய் எலிமினேட் ஆயிட்டாங்க. 2வது வாட்டி வந்தாங்க. இந்த காயத்ரி ரகுராம் தான் அப்படியே தள்ளி போச்சு. அப்படியே இல்ல செகண்ட் டைம் வரும்போது அதே மாதிரி அந்த பொண்ணு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வந்து சேவ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா டேஞ்சர் ஜோன்ல வரும்போது ஐஸ்வர்யா வெறித்தனமா ஓட்டு இருந்துச்சு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஐஸ்வர்யாக்கெல்லாம் ஃபேன் இருந்துச்சு ப்ரோ, ஃபேன் பேஜ் இருந்துச்சு ப்ரோ. நல்ல அவங்க எல்லாம் ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் பிளேயர் ப்ரோ. அவன் வந்து நீ டாஸ்க்னு கொடுத்தா பண்ணுவா, நீ என்ன வேணா சொல்லு பண்ணுவேன்ற மாதிரி தான் பண்ணுவா ப்ரோ. முகத்துக்கு நேரா வந்து திட்டிட்டு போயிரும் ப்ரோ அந்த பொண்ணெல்லாம். பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு பழக்கம்லாம் இல்ல. அது பொன்னம்பலம் ஆகட்டும் யாரு கமல் சாரே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டை போயிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவா தான் எல்லாரும் இருக்கணும், அப்பதான் ஷோ நல்லா இருக்குங்கிற ஐடியா எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படி இருந்தா நீங்களே பார்க்க மாட்டீங்க. இல்ல ஆமா, கேம் சுவாரஸ்யமா போகணும்னா இப்போ ஹீரோ வில்லன் காமெடியன் இந்த மாதிரி எல்லா
கேரக்டர் உள்ள இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப இரிட்டேஷனான விஷயம் இருந்துச்சுன்னா உண்மையாவே கேம் ஸ்பாயில் ஆகும். இந்த இல்ல ராஜா ஒரு ராணி டாஸ்க் பிசிக்கல் ஸ்பாயில் டாஸ்க ஆனது வந்து இல்ல பிபில இப்ப கொடுக்குற பிசிக்கல் டாஸ்க் எல்லாமே வந்து இவங்க வந்து மூளையை உபயோகப்படுத்தி எதுவும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எந்த டாஸ்க்குமே இது வரைக்கும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆகட்டும், ஸ்கூல் டாஸ்க்கு கூட வந்து இவங்க வந்து இந்த சீரியல்ல நடிச்சதுனால காலங்கள் அப்படியே போய் ரெப்ளிகேட் பண்ணிட்டு வந்துடலான்ற மாதிரி ஒரு ஐடியா தான் இவங்களுக்கு தோணுச்சே தவிர அதை தாண்டி நல்லாவே இல்ல பெருசா ப்ரோ. யோசிக்கல. ஓகேங்களா? இந்த ராஜாராணி டாஸ்க கூட இந்த ரூல் பிரேக்குன்னு வரும்போது ஒரு மாதிரி கொண்டு போயிடுறாங்க, ரூல் பிரேக் இல்லைன்னா ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. உள்ள வந்து பல்லாக்கு வந்து வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் அதை கேம் ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க, அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. கேட்டா இது எங்க ஸ்ட்ராட்டஜின்றாங்க. இல்லங்க. அது வந்து ரொம்ப தப்பு சரியா? அந்த லெட்டர் வந்து வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் இன்னும் படிச்சு கூட காட்டல. இவங்க அதுக்குள்ள கேம் அதாச்சும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் சொல்றேன் நானு. முடிஞ்சதுக்கப்புறம் பவித்ரா வந்து கேட்கிறா, "என்னது? என்ன இது கொண்டு வந்திருக்கு?" அப்படின்னு கேட்கிறா. படிச்சு காட்டுறதுக்குள்ள அவன் உள்ள தூக்கி போய் வச்சுக்கிட்டா, அது என்ன என்ன கேம் அது? அதுதான் மாத்தி ப்ரோ. மாத்தி யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ஏதாவது கண்டென்ட் இருந்திருக்கும் அதுல ஃபன்னியா. அது கூட ப்ரோ எனக்கு இப்போ ஜாக்லினோ சௌந்தர்யாவோ ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு 5 கேர்ள்ஸ் வந்து நிப்பாங்களான்னா நிக்க மாட்டாங்க. அதே அந்த 5 கேர்ள்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அங்க போய் அட்ரஸ் பண்றாங்க. இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். இதுதான் பாய்ஸ் டீமோட பெரிய அட்வான்டேஜ். பாய்ஸ் தப்பு பண்ணும்போது வர்றது அங்க யார் வரும்? ஜாக்லின், சௌந்தர்யா, இப்ப வந்து மஞ்சுரி. இப்ப மஞ்சரியை கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேப்டன் சொல்லி அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் அடக்கிட்டாங்க. மொத்தம் முடிச்சிருச்சு. இந்த இந்த வாரமே முடிஞ்சிருச்சு கோடை மஞ்சரியோட வச்சு வேலையை. 50 நாள் தாண்டிடுச்சு ப்ரோ. கோடை தாண்டி வர டாஸ்க், அதுக்கு வர சண்டை, இதுதான் மெயினா வச்சு இந்த 50 நாள் தாண்டிட்டாங்க. வெறும் கோடை வச்சு வேற எதுவுமே சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல, திணிச்சு போடுற அந்த மாதிரி தான் இல்ல இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. அவங்க அந்த கோட்டை தாண்டறதுக்கு எவ்வளவு பெரிய டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. அது லிட்டரலா நம்ம பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு எமோஷன் ஆச்சு. கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன்றாங்க. ஏங்க இந்த 100 பாதி நாள் அந்த நீங்க இப்ப உள்ள வந்துக்கோங்க, நான் டாஸ்க் அப்புறம் குடுக்குறேன்றாங்க. ஏம்மா அப்புறம் குடுக்குற? நீ அப்பவே 3 குடு. இல்ல ஏதோ கடையில கடன் வச்ச மாதிரி முத்துக்குமரன் நீங்க 2 டாஸ்க் பாக்கி, ஜெஃப்ரி நீ 3 டாஸ்க் பாக்கி அப்படின்ட்டு போயிட்டு இருக்குங்க. என்ன சொல்றது இதுங்களெல்லாம்? இல்ல See, சரண், அப்படி இந்த பண்ண கோட்டுக்கு முடியாது வேல்யூவே இல்ல ப்ரோ. சரண். அவனுங்க பாய்ஸ் அப்படி பண்றாங்கன்ட்டு கேர்ள்ஸ் அப்படி பண்ண முடியாது சரண். இல்ல ப்ரோ. அது ப்ரோ அது அவங்கள மாதிரி ரூடா இல்ல அவங்கள மாதிரி ரூடா எல்லாம் டாஸ்க் கொடுக்க வேணாம். கேர்ள்ஸுக்கு உண்மையாலே வந்து டாஸ்க் கொடுக்கறதுல பாய்ஸை விட பெட்டரா யோசிக்கிற திறமை இருக்கு. ஓகேங்களா? எதுக்கு வந்து இப்போ காலையில பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து ஒரு 5-6 பசங்க வந்து உள்ள நின்னுகிட்டு இருக்காங்க. அன்ஷிதா பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்கு. கிச்சனுக்குள்ள 5-6 பசங்களை அலோவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அன்ஷிதா வந்து அவங்கள வந்து வெளியில போக சொல்லியிருக்கலாம். ஆனா அன்ஷிதா இருக்கும்போது அவங்க வந்து உள்ளதான் இருக்காங்க. கேர்ள்ஸ் கொடுக்குற லிபரல் இருக்கு பாத்தீங்களா? இதே வந்து விஷால் ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், எல்லா கேர்ள்ஸோடயும் நல்லா பேசினாலும் அவங்க டாஸ்க்னு வரும்போது அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நின்னாங்க. கேர்ள்ஸ் கிட்ட அந்த அந்த இன்னொரு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து விஷயம், குறையுது. 12 மணிக்கு மேல அந்த ரூல்ஸ் பிரேக் எல்லாம் வந்து கணக்கு இல்லையா? அந்த நைட் ஃபுல்லா வந்து அதெல்லாம் மாறி இல்லங்க. மாறி நைட் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 24/7 அதெல்லாம் ரூல்ஸ் எப்படி? அப்புறம் எதுக்கு அந்த கோடு? நேத்து அதைத்தான் நைட்டு கேட்கணும். இது பண்ணிட்டு இருந்தாலே, சௌந்தர்யா ஒரு டாஸ்க் குடுத்துட்டு இருந்தால நடுராத்திரி உட்காந்துக்கிட்டு. ஆமா ஏதோ ப்ரோ இவங்க ஆங்கரா குக் பண்ணி சொல்லணும். சாப்பிடுறத சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பார்க்கலாம். அது இவங்களுக்குள்ளேயே இது பண்ணி இது திருட்டுத்தனமா தானே பண்றது. அது யாருக்கு தெரிய போகுது? நேத்து அதான் சொல்றேன்ல, பிக் பாஸ் வந்து அடுப்ப அணைச்சிருக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், பாதி சமைக்கும்போது கொல்லு தர்ஷிகா விட்டுருக்கும். விஷால் அப்போ ஆஃப் பண்ணார்ல கேஸ். அது வந்து ஊட்டி விடும்போது பண்ணாது. கொஞ்ச நேரம் தான் பண்ணாரு அது. ஓகே ஓகே. அவங்களுக்கு இல்ல எதுக்கு அதெல்லாம் பண்ணாருன்னே அட்ரஸ் தெரியல அது ஆக்சுவலி. சரியா? நேத்து சமைக்கும்போது நடுவுல சமைச்சுட்டு இருக்க நடுல அடுப்பு ஆஃப் பண்ணி தான்னா இவங்களுக்கு கிழிஞ்சிருக்கும். உள்ள வந்து ஆனே பண்ணிக்க கூடாது அதுக்கப்புறம். காலைல எந்திரிச்சு இவங்க பார்க்குற வரைக்கும் அத ஆன் பண்ணிற கூடாது. எப்படி டிஸ்போஸ் பண்ணுவ? டிஸ்போஸே பண்ண முடியாது அந்த சாப்பாட. எப்படி சாப்பிடுவீங்க? சமைச்சு முடிக்கல, சாப்பிட முடியாது. டிஸ்போஸும் பண்ண முடியாது. குப்பை தொட்டில இருக்கும். தீபக் காலைல எந்திரிச்சோனே பார்ப்பாரு. கிளீன் பண்ணிட்டு தூங்கிருக்காரு. என்ன பண்ணுவீங்க? இவைங்களுக்கு இவைங்களுக்கே ஐடியா தெரியல. நான் என்ட்ட கேட்டா கூட நான் சொல்றேன். சமைக்கும்போது சொல்றேன். ஆஃப் பண்ணி தொலையா. பாதி சமைக்கும்போது ஆஃப் பண்ணா மாட்டிப்பாங்கயா. ஒண்ணுமே பண்ண முடியாது வீட்ல. எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாய்ங்க. கண்டிப்பா சமைச்சு தான் ஆகணும். சமைக்கவில்ல அப்படின்னா முடிஞ்சுச்சு கதை அவங்களுக்கு. இந்த போன சீசன்ல இருந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இந்த சீசன் பிக் ஸ்ட்ரிக்ட் பாஸ்லயே இல்ல ப்ரோ. கிடையாது. இது வந்து அழகா போட்டு குடுக்குறது. நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அவன் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு பிரியாணி பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு டயத்துல உங்களுக்கு வந்து அவன் ஃப்ரைட் ரைஸ் பண்றான்னா என்ன ஒரு 10 நிமிஷம் அடுப்புல வச்சிருப்பானா? 3 நிமிஷத்துல ஆஃப் பண்ணு.
அடுப்பு ஆஃப் பண்ணு. அவன் ஆரம்பிக்கட்டும் வேலைய. எல்லாரையும் தூக்கி அடுப்புல போடட்டும். போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுரு. கேஸ் ஆஃப் பண்ணிடு. ஆன் பண்ணாத. காலைல வந்து தீப பார்க்குற வரைக்கும் ஆன் பண்ணாத அத. இல்லன்னா வந்து எவனுமே பார்க்க மாட்றான்னா, நீ எடுத்து எல்லாத்தையும் வழி கூட்டி வச்சு ஒரு பேப்பர் உள்ள அனுப்பிச்சு விடு. ஒண்ணு ரீசன் வந்து அந்த மாரி இதான். பனிஷ்மென்ட் கொடுக்கணும். இல்ல பனிஷ்மென்ட் இந்த வீக்கெண்ட்ல பனிஷ்மென்ட் நீங்க வீக்கெண்ட்ல கேப்டன் வந்து இந்த ரோஸ்ட் பனிஷ்மென்ட் கொடுக்கணும். குடுத்து முடிச்சா தான் அடுப்பு ஆன் ஆகும்னு சொல்லி ஒரு பனிஷ்மென்ட் போட்டு விட்டுரு. என்ன பண்ணுவாங்க? எதுக்குன்னு கேட்டதுக்கு ரீசன் சொல்லு. வீக்கெண்ட் நம்ப முடியாது ப்ரோ. இவங்க வந்து இந்த வீக் டேஸ்லயே வந்து ஒரு குறும்படம் மாதிரி போட்டோ இல்ல நிக்சனுக்கு ஒண்ணுமே பண்ண பண்ணாங்கல்ல. தேவையில்லங்க. நான் சொல்றேன்ல, இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நேத்து இத வேலைய பார்த்திருந்தா வெடிச்சிருக்கும் வீடு. சரியா? ஒண்ணுமே இல்ல. அதை அவன் என்ன தெரியுமா என்கரேஜ் பண்ற பண்ணிருக்கணும், ஆஃப் மாதிரி பண்ணி தானே விட்டுட்டு, நேத்து விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலைல வரைக்கும் யாராச்சும் தேடுறாங்களான்னு பார்க்கணும். எவனுமே பண்ணலையா? உள்ள ஒரு லெட்டரு. ரூல் பிரேக் நடந்திருக்கு. நைட்டு நீங்க தூங்கி இருக்கும்போது ரூல் பிரேக் நடந்திருக்கு. அந்த ரூல் பிரேக் கண்டுபிடிச்சு பனிஷ்மென்ட் குடுக்குற வரைக்கும் அடுப்பு ஆன் ஆகாது. அவ்வளவுதான் ரூலு. ஒரே ஒரு லெட்டர் 2 லைன்ல ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டு முடிச்சு விட்டுறணும். கேப்டன் உங்க பொறுப்பு. முடிஞ்சிருச்சு. உள்ள போய் எல்லாரையும் உட்கார வச்சு என்ன ரூல் பிரேக் நடந்துச்சு? யார் என்னென்ன பண்ணீங்க? சொல்லுங்கன்னு சொன்னாங்கனாலே, இவங்க பண்றதும் வெளில வரும். வேற ஏதாச்சும் நமக்கே தெரியாம நம்ம காட்டாம பண்ணியிருக்கிறதும் வெளில வரும். ஓகே. அப்படி எல்லாமே வெளில வரும்போது இவங்க ஃபுல்லா மாட்டுவாய்ங்க. மொத்தமா அடி விழுகும். அத ஏன் பண்ணல? சிம்பிள். ரூல் பிரேக் நடந்திருக்கு. அடுப்பு ஆஃப் ஆயிருச்சு. அவ்வளவுதான். ரூல் பிரேக் நடக்கும்போது அடுப்பு ஆஃப் ஆயிருச்சு. சுபா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சுபா. இல்ல ரசிகன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல ரசிகன். நேத்து பாத்தீங்கன்னா முத்துவும் இவங்களும் மஞ்சரியும் உட்கார்ந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாரி நைட் இந்த மாரி ம். சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மஞ்சரிக்கு அது தெரிய வரப்ப கேப்டனா அவங்க கேட்கலாம்ல. ஏன் கேட்கல நேத்து? கேட்டிருக்கணும். ஏன் ம். அதாவது இல்ல. ஏன் கேட்கலன்னு தெரியல. கேட்டிருக்கணும். அது முத்து சொன்னா கூட கேட்டிருந்தா தெரியும். அந்த ஒரு தடவ இடத்துலயே கேம் ராத்திரிய வந்து டர்ன் ஆயிருக்கும்ல. மஞ்சரி சைடு டர்ன் ஆயிருக்கும்ல. இப்ப மஞ்சரிக்கு தே ஆர் டூ பயாஸ்டு சேஃப். கேப்டன் அந்த மாரி இப்ப இருக்குல்ல. அது அப்படியே டர்ன் ஆயிருக்கும்ல. அதான் ஆயிருக்கும். அத எப்படி பண்ணுவீங்க? அப்படின்ருவான் உடனே. இப்ப அது கேட்டான்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், முடியாதுல்ல. இல்ல சொல்ல முடியாதுல்ல உடனே 2 ரசிகன். அந்த இடத்துல அவங்க புடிங்கிருவானுங்க. அந்த பயம் கேட்கணும்ல. இருக்குது. ம். அவங்க கேட்கணுங்க. அவங்க பயஸா தான் இருக்காங்க. தட்ஸ் வாட் ஷோயிங். அவங்க பயஸ் தான் இன்னும் பயஸா தான் இருக்காங்க அவங்க. ஓகே. லீனியன்ஸியே குடுக்கக்கூடாது. ஒரு கேப்டன்ற போது தே ஷுட் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஒண்ணு தப்பு நடக்குது உங்களுக்கு வந்து சரி ஓகே. தெரியப்படுது நேத்து அப்படின்னா, அத தான் கேட்கல. இன்வெஸ்டிகேட் இன்னைக்கு பண்ணணும். மார்னிங் பாத்தீங்கன்னா, முத்துவும், தீபக்கும் சாப்பிடல. அது வந்து கார்டன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அது தெரியுது. அப்ப கூட வந்து நேத்து இந்த மாரி அன்னைக்கு நடந்துச்சாமே. அதனால தான் கம்மியாயிடுச்சா புரோவிஷன்ஸ்? ஏன்னா ஏங்க நேத்து அரிசி கம்மியா இருக்குன்னு சொல்லி தீபக் சொல்றாரு. யார் எடுத்தாங்கன்னு எவனுக்குமே தெரியல. எவனுமே வாய தொறக்க மாட்றான். கேப்டன் இன்வால்வே ஆகலாங்க. எனக்கு நிஜமாலே புரியல. ஒரு அரிசி குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நீ பாட்டுக்கு எடுத்து விட்டு போயிருவியா? அது எப்படி குறையும்? நேத்து நைட் இவன் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அது குறைஞ்சிருக்கு. அது முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு ஆனா. மெயினா அந்த சீசன்ல பிக் பாஸ பத்தி யாருக்குமே பயம் இல்ல. நேத்து ஈவினிங் அந்த சௌந்தர்யா ரோஸ் போது நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாம் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவர் அங்க பசர் அமுக்கிட்டு இருக்காரு. எவனுமே கண்டுக்கல நேத்துக்கு. அவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ப நடந்ததோ அது பார்க்கவே இல்லை நானு. இல்ல நேத்து நைட் அவங்க திருப்பி ஃப்ரைட் ரைஸ்ன்னு பிளான் போட்டு பண்ணி அவங்களுக்கு தெரியுது இது தப்புன்னு தெரிஞ்சும் அத வந்து பண்ணிட்டு வீக்கெண்ட் கேட்டா பாத்துக்கலாம் அந்த மோட்ல இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன கேட்பாரு? கேட்க மாட்டாரு. எப்படி கேட்பாரு? ஏன்னா இல்லங்க ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் மேல கூட வந்து ஒரு இதுவே இல்ல. ஆடியன்ஸே பார்த்தா கூட அவன் ஆனந்தி சொல்றாங்க. இத பார்த்துட்டு இப்படி எல்லாம் காலையில ரூல்ஸ்ன்னு பேசுறீங்க, நேர்மைன்னு பேசுறீங்கன்னு என்னெல்லாம் இப்படி கேட்பாங்க. பட் என்ன பண்றது அப்படின்றாங்க. 5 சாப்பிடு அப்படின்றா. என்னம்மா? என்ன? ஹாசன் பேசுங்க ஹாசன். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நைட்டும் பேசுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குது சொல்லுங்க. இது இந்த 5 ஸ்டார் இது வச்சல டாஸ்க் வந்து இந்த மாதிரி அதுலயாச்சும் சின்ன சின்ன குறுப்படம் போட்டிருக்கலாம். ஏதாச்சும் பின்னாடி பாக்குற மாதிரி இன்டெரக்டாவது போட்டிருக்கலாம். அதுவும் போடல. நான் அதான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன சிங்கிள் வீடியோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நானே வந்து சரி சின்ன ஏதாச்சும் பின்னாடி பேசுனதுலாம் வருவேன். பட் இவங்க அதுலயும் போடல. நேற்று அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று அந்த அந்த சௌந்தர்யா பண்ணதுக்கு அப்புறமா விஷால் ட்ரிகர் பண்ணிட்டான்னு போறான். சரி அப்பயாச்சும் பேசணும்னு பார்த்தா பேச மாட்டிருக்கேன். இவங்க எல்லாருமே 50 நாள் ஆகியும் பேச வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா ஒரு இதுல இருக்காங்க. இவங்க கண்டிப்பா 50 நாளும் பேச மாட்டாங்க. ஏன்னா நேற்று அவ்வளோ பிக் பாஸே ட்ரிகர் தான் பண்ணி விட்டாரு அந்த டாஸ்க்கு. இவங்க அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேருக்கு. அப்ப சவுண்ட் ட்ரிகர் பண்ணிட்டு அதனால பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்து அப்ப இப்பதான் பேசுவாங்க இவங்க. அதுன்னு ஒன்றும் புரியல.
ஹாசன் பேசுங்க ஹாசன். மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது. எஸ். அதான் வேற யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சொல்லி. இங்க நிறைய பேர் இங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாருமே வந்து பேக்கேஜ் வந்து சுமக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே பேக்கேஜ் இருக்கு. ஆனா என்னன்னா, முத்து வந்து அந்த ப்ரொமோஷன்ல சொல்ற மாதிரிதான் எல்லாம் புனிதர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு. டக்குன்னு அடுத்த செகண்ட் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அதுக்கான விளையாட்டை விளையாடாம அவங்க எல்லாருமே வந்து இது சும்மா என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வரணுமோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல தான் இருக்கிறாங்க போல இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இங்க வந்து ஒன்லி விளையாட்டு வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யாவுக்கு அது நேச்சுரலா வருது. அவ பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. முத்துக்குமரன் வந்து ரொம்ப தெளிவா இந்த கேமை நான் இப்படித்தான் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும் அதை பிடிச்சி பெருசாக்கிடுவான். பட் அவனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. நேற்று சமைக்கிற விஷயமாகட்டும் டவுட் படுறான். பட் மேபி நம்ம கூட அதிகமாக எடுத்து சமைச்சிருக்கலாமோ என்னமோ ஏதோ அந்த மாதிரி கூட நினைச்சிட்டு விடுறதுக்கான விடுறதுக்கான அந்த யோசனையும் வந்திருக்கலாம், தெரியல. பட் அவனுக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சதுன்னா அவன் விட மாட்டான், சும்மா விட மாட்டான். ஓ, இதெல்லாம் தான். ஆனா இத வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி அந்த கேஸ் ஆஃப் பண்ணியிருந்தான், இதெல்லாம் பண்ணியிருந்தான், அந்த கேஸ் இடையிலேயே ஆஃப் பண்ணியிருந்தான். இப்போ தண்ணி கனெக்ஷனை வந்து இடையிலேயே ஆஃப் பண்ணியிருந்தான். இதெல்லாம் பண்றது வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா மேபி கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்திருக்கும். அதெல்லாம் ஏன் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்ல பிக் பாஸ் டீமுக்கே வந்துட்டு சுத்தமா ஐடியா இல்லையா, எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு தாட் இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. லைக் இன்னைக்கு ஓரளவுக்கு யாரு கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு யாரை இருக்கு. மறுபடியும் சௌந்தர்யா? பாப்போம் இன்னைக்கு. வழக்கம் போல அதானே தெரியல, பண்ணுது. மேபி இருக்கலாம். பட் சௌந்தர்யாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், இனி அது முழுசா தெரியல. கேட்காமலாம் இருக்கவே முடியாது ப்ரோ அவரால. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்கிட்ட இருந்து கண்ணுல ஏதாச்சும் உருட்டுவாங்க, உடனே வந்து கேட்பாரு. இல்ல, நான் அதுதான் நான் சொன்னேன். நேத்து கூட ஒரு ஸ்பேஸ்ல எப்பா பேசிட்டு இந்த இருக்கும்போது, தலைமுறை வர வேலையே இல்ல. மறுபடியும் போய் இல்ல அடிக்கணும். நேத்து கூட நான் ஃபேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். இவர் வந்து சௌந்தர்யோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வந்து இப்படி கொடுக்குறீங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போன வாட்டி போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்காங்க. நேத்து அதாவது சௌந்தர்யோட பெர்மிஷனை வாங்கிட்டு நேத்து ஒருத்தன் மார்க் பண்ணான். சௌந்தர்யாவுடைய வாய்ஸை எடுத்து மார்க் பண்ணான். அதுக்கு பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியோ மறுபடியும் அதே மாதிரி மார்க் பண்ணான். இந்த விஜய் விஷாலும் சரி, ஜெஃப்லியும் சரி. இதெல்லாம் கேட்கல அப்படின்னாக்கா அது ஒரு சரியான ஒரு விஷயமாவே இருக்காது. அது ரொம்ப ஹார்ஷா சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் நான். இது ஒரு சரியான ஒரு நியூஸா வெளியே போய் சேராது. ஆம், மறுபடியும் ஹோஸ்ட் மேலதான் பெரிய 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 ஒரு களங்கம் வந்து சேர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கன்ஃபார்மா இன்னைக்கு அவர் நோட்டீஸ் பண்ணோம். என்னை கேட்டோம்னா இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் மேக் பண்றாங்கல்ல இந்த நேரத்துல, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சீரியஸ்க்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி செக்ஷனே இருக்கக்கூடாது. அப்படியே ஏன்னா இப்போ நிறைய கேம் ரூல் வயலேஷன் நடந்திருக்கு, ஹியூமிலியேஷன் நடந்திருக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால சொல்றேன். SYS பேசுங்க, வந்திருக்கீங்க நியூ ஸ்பீக்கர். ஜோ ஜோ போட்டிருக்காரு, அது மேல பின் பண்ணிருக்கு. என்ன போட்டிருக்காரு? தலைவிய வெளியில எந்த ரகு நீங்க தான் போட்டிருக்கீங்க. ரகு சொல்லுங்க ரகு. அதான் அவரு சாச்சனா எவிக்ட் ஆன மாதிரி போட்டிருக்காரு. ஆனா சாச்சனா சேவ்டுன்னு வேற ரசிகன் போட்டிருந்தாரு. இல்ல கதை புரியல, அதான் என்னன்னு. ஹர்ஷினி ஒண்ணுதான் சொன்னாங்க.
2 பேரும் தலைவின்னு போட்டிருந்தாரு. வர்ஷினி 2 பேருமே தலைவிங்க அவருக்கு. அவர் போட்டிருக்கிற வீக்கெண்ட்ல இருக்குன்னு சொன்னவங்கள வீக்கெண்ட்ல வெளியே அனுப்பிட்டீங்களே. வீக்கெண்ட்ல இருக்குன்னு சொன்னது சாச்சனா தானே? வர்ஷினி எவிக்டட். இன்னும் சாட்சனாலாம் எவிக்ட் ஆகல. அதனாலதான் நான் அதை ஷேர் பண்ணேன். இல்ல இன்னும் யாருமே எவிக்ட் ஆகலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடியட்டும், ஷோ முடியட்டும் ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆக்சுவலா இமாத் பத்ரர் வந்து ஒன்லி 1 எவிக்ஷன் தான் போட்டிருக்காரு. அவர் இன்னும் இதுவா இல்ல நேத்து கூட இந்த ஸ்பேஸ்ல வாட்டி அப்படிதான் சொன்னாரு. ஒரு எவிக்ஷன் தான் டபுள் சொல்லியிருக்காரு எவிக்ஷன். இமாத் கூட. இல்ல அதான் டபுள் எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் கிடையாது இப்போ வரைக்கும். யாருக்குமே ப்ராப்பரான மெயினா அந்த வந்து நியூஸ் இல்ல. டபுளையும் பொண்ணா பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏற்கனவே 9, 8 இருக்கு. அப்புறம் 7, 10 ஆயிரும். ரொம்ப மோசமாயிரும். இல்ல அதுதான் இப்போ வந்து டபுள் எலிமினேஷன் அப்படிங்கறது வந்துட்டு இன்னும் எதுவுமே யாருக்குமே கன்ஃபார்ம் ஆகல. அவங்களுக்கே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு உள்ள டீமுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால வர்ஷினி வந்துட்டு எவிக்ட் ஆறது கன்ஃபார்ம். அது வந்து உள்ளேயே முடிவு பண்ணிட்டாங்க. இம்மாதும் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அது கன்ஃபார்ம் தான் வர்ஷினி போறது. இவரு போட்டாரு ஏற்கனவே. ஏடிஎஸும் போட்டாரு. அது வர்ஷினி போறாங்க. இவர் 1 சொன்னாரு. வர்ஷினி சொல்லி அவரும் போட்டாரு. 2வது ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா வந்து டபுள் வர்ஷினியே எவிக்ஷன் ரீப்ளேஸ் உள்ள பண்றாங்க. டபுள் எவிக்ஷன் டபுள் பத்தி எவிக்ஷன் உள்ள கஷ்டம் வேற. டீமுக்கே பெரிய கன்ஃபியூஷனா இருக்குங்க. யாரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இல்ல அதனால அது இப்போதைக்கு பண்ண மாட்டானுங்க. ஏடிஎஸ் வந்து வர்ஷினி போட்டாரு. ஆக்சுவலா இந்த ஷோ முடியலன்றதுனால லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கான்ட்டு பாக்குறாரு. அதனால திருப்பி போட்டிருக்காரு. அதான் யோசனை இருக்கு அதான். எனக்கு. நான் வந்து காலைல எப்போ போறது வந்து நான் அவருக்கு வெயிட் பண்ணி அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் வெயிட் பண்ணி தான் போட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி நம்ம இந்த தேவையில்லாம நோ காலைல எவிக்ஷன் அவசரப்பட்டு சொல்லும் போட்டு போது லாஸ்ட் மினிட்ல தானே சேஞ்சஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. இல்ல நிறைய மாறி மாறி வருதுங்க. இப்ப அதனால தான் வந்து ஏர்லி மார்னிங் போடுறேன். ஏர்லி மார்னிங் எனக்கு வேற இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. போலான்னு பார்க்கறதுக்குள்ள சரி வேணாம் எதுக்கு அவன் குழப்பி விட்டுக்கிட்டு வெயிட் ப்ரோ பண்ணுவோம் நிறைய வெயிட் பண்ணி ஃபேக் ஐடிஸ் வேற நிறைய போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த ஓட்டிங் இல்ல இவங்களே மாத்தி மாத்தி எல்லாமே வெளில நியூஸ் போட்டுட்டு சொல்றாங்க. இருக்காங்க. ஒருத்தவங்க மாதிரி ஒரு நியூஸ் போகுது. சரியா மெயின் நியூஸ் வந்து யாருமே அதெல்லாம் எந்த ஒரு நீங்க மாட்டான். ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்றாங்க. ஓட்டிங் எது ஃபர்ஸ்ட் டே 1லயே போடுறாங்க கவுண்டிங். போட்டா என்ன ஆகும், இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வந்துருச்சா அப்ப அடுத்தவங்களுக்கு போடும். நம்மளுக்கு வந்து இப்போ ஒருத்தர் தான் ஃபேவரேட்னு இல்லை, ஒரு 4-5 பேர் ஃபேவரேட் இருக்கும் கண்டிப்பா. இப்போ எனக்கெல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் அந்த மாதிரி 3 பேர் ஃபேவரேட் இருக்கான். இப்போ சௌந்தர்யாவுக்கு நிறைய ஓட்டு வந்துச்சு டேஞ்சர் ஜோன்ல இருந்தான்னா அடுத்த நான் முத்துக்குமரன் அப்படிதான் போடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓட்டிங் கவுண்டர் எல்லாம் போட்டு நம்மள இது பண்ணாதான் பாக்குறாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சுபா. அர்ணவ் உள்ள என்ட்ரா வருது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏன்னா அவர் இன்ஸ்டால போட்டிருக்காரு. ரசிகன் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி? எது சாரி அர்ணவ் என்ட்ரி அவர் வாரம் சொல்லிட்டு தான் இருக்காரு. நடக்கட்டும் உள்ள இல்லைங்க, போனா அதுவும் கன்ஃபார்ம் இல்ல. ஓகே அவர் ஏன்னா அவரு இன்ஸ்டால போட்டிருக்காரு. பாக்காதீங்க. வாரம் ஸ்டோரி போடுறாரு. போன வாரம் போட்டாரு, அதுக்கு முந்தின வாரம் போட்டாரு. அதெல்லாம் ஓகே நம்பிட்டு அவருக்கு வேற வேலை இல்ல. இல்ல அப்படி அவர் என்ட்ரி ஆனா கூட அப்புறம் ரேஷியோ சேஞ்ச் ஆகும்ல, அதுக்கு தான் கேட்டேன் ரசிகன், வேற ஒண்ணும் இல்ல. கூடுதுங்க. மறுபடியும் அவர் பாய்ஸ் சைடு போக கூடாது. இனிமேல பாய்ஸ் என்ட்ரியே தேவையில்லை. சரியா கரெக்ட். வந்து அவர் என்ட்ரி கொடுத்தாலும் யூஸ் இல்ல. அவருக்கும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் கிடையாது. இத போய் அவர்லாம் பெருசாலாம் மாற்றம் கொண்டு வந்துட மாட்டாரு. அவரு இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் சேர்த்துறதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் சுபா, அவ்வளவுதானா? ஓகே புரிஞ்சது ப்ரோ. அவர் வந்தாலும் பெருசாலாம் சேஞ்ச் இருக்காது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அவர் வரவே வேணான்றேன் ப்ரோ. அவர் எதுக்கு வேணாம்? அதே நம்ம ஷோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எனக்கு இப்ப வரைக்கும் ரஞ்சித்தை எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது தயவு செய்து இந்த ஃப்ரீ டாஸ்க் மேட்டரை மட்டும் யாருமே கொண்டு வராதீங்க. ஏன்னா காண்டாகுது. அதை வச்சு டிஆர்பி ஏத்தி அவங்க குழந்தைய உள்ள கொண்டு வந்து அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. ஐ ப்ரே டு த காட் தட் he is healthy and prosperous அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் நம்மளால பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஆனா அந்த குழந்தைய உள்ள கொண்டு வந்து இவன் சேனல்காரன் டிஆர்பி ஏற்றணும்னு நினைச்சான்னு வைங்களேன், அதை விட ஒரு மாபெரும் முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. சீரியஸா சொல்றேன், டு பி ஃப்ராங்க்.
எனக்கு அந்த ஆளை எதுக்கு அவங்க வச்சிருக்காங்கன்றதே எனக்கு புரியல. இந்த ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஆளை நாமினேட் பண்ணாம இருக்கானுங்க பாத்தீங்களா, உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ, அவனுங்களை எந்த அளவுக்கு முட்டாள்னு சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது பார்க்கணுன்றதுக்காக நாமினேட் பண்ணாம இருக்கானுங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது. ஏடா ஷோ வந்து அன்பு காட்டுறதுக்காடா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சௌந்தர்யாவை மட்டும்தான் வந்து எதை ரகு, பத்தியுமே யோசிக்காம பண்ணிட்டு இருக்கு. சொல்லுங்க. நீங்க நாமினேஷன் ரஞ்சித்தை பண்ணாம இருக்கிறதுக்கு கேர்ள்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா கேர்ள்ஸ் தான் நாமினேட் பண்ணாம இருக்காங்க. அதுதான் இப்ப என்ன தெரியுமா, அந்த குரூப்ல டூப்பு மேட்ரு தான் இங்க வருது. எப்படின்னா இப்ப ரஞ்சித் வந்து ஒண்ணு எங்கேயாவது ஏதாவது பேசணும், ஓகேங்களா? ஒண்ணு அட்லீஸ்ட் பாய்ஸ் டீம்ல பேசணும், இல்ல பொதுவெளியில பேசணும், டாஸ்க்ல ஏதாவது பண்ணணும். டாஸ்க்ல வந்து பட்டும் படாம தாமரை இலை மேல இருக்க தண்ணி மாதிரி ஆடிட்டு போயிடுவா. அப்படி ஒருத்தர்கிட்டயும் ஒன்றும் பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அவங்க மைண்ட்லயே கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரஞ்சித் அவங்க எதுக்கு உள்ள வச்சிருக்காங்கன்னா, ரஞ்சித்தால ஏன் கேம் பாதிக்கப்படாதுன்றதுனால தான் ரஞ்சித்தை உள்ள வச்சிருக்காங்க. ஆனா ரஞ்சித்தால பாதிக்கப்படுறது ஆண்களோட கேம். கேர்ள்ஸுக்கு அது பெனிஃபிட்டுங்க. ரஞ்சித் உள்ள இருக்கிறது கேர்ள்ஸுக்கு பெனிஃபிட். அதனால ரஞ்சித் அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இப்போ எந்த பிசிக்கல் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கிற பிசிக்கல் டாஸ்க்ல ரஞ்சித்தால ஆட முடியுமா சொல்லுங்க? பயங்கரமான ஆக்டிவிட்டி இருக்கிற பிசிக்கல் டாஸ்க்ல அப்படிலாம் இந்த வைக்கிறாங்களா? இனிமே வைப்பாங்கல்ல, இனிமே வச்சுதான் இனிமேல் ஆகணும். வைக்கிறப்ப வேற வழி இல்லை. பாத்துக்கலாம். இது வரைக்கும் பால் டாஸ்க், இனிமேலும் பால் டாஸ்க் தான். கவலையப்படாதீங்க. நிறைய வந்து அவங்க டெண்டர் எடுத்திருக்காங்க. வெறும் பால் டாஸ்க் மட்டும்தான். அதனால நீங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் விளையாடுற மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால ரஞ்சித் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அபி அது கேர்ள்ஸோட ராஜச்சந்திரன் அபி. இது அப்படி புரியாம இல்ல, இருக்கீங்க. சுபா இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா, அவங்க முன்னாடி சொன்னாங்கல்ல கேர்ள்ஸ் தானே நாமினேட் பண்ணோம், நாமினேட் பண்ணாம இருக்காங்களேன்னு சொன்னாங்களா, அதுக்கு சொல்றேன் நான். ஓகே ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல ஏன் இந்த ரஞ்சித் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படி சொன்னீங்களா, அதுக்காக சொல்ல வந்தேன் நானு. அது கேர்ள்ஸ் தான் நாமினேட் பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. இல்ல அவரை பாகியலட்சுமிக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். பாகியலட்சுமிக்கு அவர் ரொம்ப தேவையா இருக்காரு அங்க சீரியல்ல. இங்க இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு இங்க அவரு. கூடவே சேர்ந்து வெளியிலயும் அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா அவரு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும் பாகியலட்சுமி. இல்ல இல்ல நேத்திக்கு அந்த தர்ஷிகாவை அப்ரிஷியேட் பண்ணாரு பாருங்க. தர்ஷிகாவை நீ பேசுனது ரொம்ப கரெக்டுமா, அப்படியா கண்ணு, அப்படி இப்படின்னு அந்த தர்ஷிகாவா டிராமா போட்டுட்டு இருக்கு. அப்படியே புரியணும் சார். அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சார். அப்படி இப்படி இதுங்க ரெண்டும் பேச்ச பார்த்தா அவ்வளவு கிரிஞ்சா இருந்தது நேத்திக்கு நிஜமாவே. இல்ல தர்ஷிகாக்கு வந்து சிவகுமார்ட்ட பேசுறதுக்கு அந்த வீட்டுல இடமே கிடைக்கலையா? எதுக்கு அந்த டாஸ்க்ல அவ்வளவு இதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அது பூசி முழுகுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஏன் இல்ல நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, தர்ஷிகா வந்து ஏன் இந்த மாதிரி பின்னாடி பேசுற, சாப்பாடுல உப்பு போட்டு பேசுற அப்படி சொல்லி அவங்க வந்து தீபக்கு சொன்னதா அவங்க வெளில சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அவங்க வந்து விஷாலுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஷால் அதானே பண்றாரு. அவருக்கு முன்னாடி பேச தைரியம் இல்ல. சோ அதனால அவங்க கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. யார் யாருக்கு குத்துணுமோ அவங்களுக்கு எல்லாம் குத்தும் அப்படின்றதுனால தர்ஷிகா வந்து விஷாலுக்கு சொன்னதா நம்ம பார்ப்போம். ஏன்னா விஷால் அதான் பண்றாரு. இது புது கான்செப்டா இருக்கு. விஷால் சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறது? விஷால் அவ அப்படி சொல்ல மாட்டாளே. அவதான் விஷால் சொல்ல முடியாது. நம்ம அப்படி எடுத்துப்போம். தர்ஷிகாக்காய் சொல்லிக்கிறாங்க. ஓ நம்ம அப்படி எடுத்துப்போன்றீங்களா? ஓகே ஓகே. பட் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சிவகுமார் பண்றதே ரொம்ப கேவலமா இருக்கு. அவர் வந்து தீபக்கு முன்னாடி வந்து எல்லாமே பேக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து தீபக் வந்து கத்தும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. அதுக்கு இடையில முத்துக்குமார் பேசும்போது அவனே நாக் அவுட் ஆகியிருப்பேன் அப்படின்னு. என்ன பேசுற நீ ஒண்ணு லூஸா நான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ப்ரோ தேர்ட் ப்ரோமோ பார்த்துட்டீங்களா? இல்ல ப்ரோ. அது ஓகே, தேர்ட் ப்ரோமோ ஓகே. தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்களா? ஓகே ஓகே. வந்துருச்சு. அது சாச்சனா அந்த டாஸ்க பத்தி கேக்குறாரு. கொடுத்தது ஓகே. ஜெஃப்ரி கொடுத்தாங்கல்ல. ஓகே ஓகே. ஸோ அதுதான் இப்போ சிவகுமார் வந்து தீபக் கிட்ட எல்லாத்தையுமே பேசி கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு 3 பேர்கிட்ட, ரஞ்சித் கிட்ட, அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட யார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தீபக் கத்துனதுல நான் எங்கேயாவது போட்டு வச்சிருப்பேன் அவ்வளோ கோவம் வரும், ஆனா பண்ணல, ஏதாச்சும் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இதே நேரத்தில் முத்துக்குமாரன் பேசுங்கன்னா நாக் அவுட் பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்லாம்
பேசியிருக்காரு. இது வந்து இது எப்படி பாக்குறீங்க நீங்க எல்லாம்? பட் இது பேசிக்கலாவே ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு மனுஷன் பேசுற மாதிரி தான் நான் பாக்குறேன். நேரா போய் கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனா நீ அங்க போய் பேசி முடிச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கேவலமா பேசுற. அதுவும் முத்துக்குமரன் அடிப்பாரு. ஏன் முத்துக்குமரன் விட்டா உனக்கு ஆளே கிடைக்கலையா? இது என்னது இது? தேர்ட் ப்ரோமோல அவங்க அழுகுறாங்க பாத்தீங்களா? இதுதான் இரிட்டேட் ஆகுது. பண்றது பண்ணிட்டு அழுதோன்னா அவர் அப்படியே பாவம் பார்த்து விட்டுருவாரு போல. ஓரளவுக்கு மேல பண்ணாம. அவர் அடிக்கிறது கூட வலிக்காத மாதிரி தாங்க அடிக்கிறாரு. இப்ப தேர்ட் ப்ரோமோல என்ன எனக்கு தெரியல. அதாவது வலிக்காத மாதிரி தான் அடிக்கிறாரு அவரு. அப்படிலாம் ஒன்றும் ஹார்ஷாலாம் பேசல. அதான் அவங்க அந்த 100 வந்து தோப்புக்காரணம் போட சொன்னாங்கல்ல ஜெஃப்ரிய, அந்த ரிலேட். அதான் ஹார்ட்டா பேசுறதுக்கு முன்னாடி அழுதுட்டாங்க போல. அதனாலதான் இவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. ஏங்க எபிசோட் அழுதா பார்த்தா அதுக்காக தெரியும் நம்மளுக்கு. விட்டுற முடியுமாங்க? என்னங்க அது? அதுதான் சொல்றேன். விடக்கூடாதுதாங்க சொல்றேன். அது அழுகிறதே எனக்கு எப்படின்னு தெரியல. ரியலாவே தெரியல எனக்கு. நாளைக்கு ரோஸ்ட்டுக்கு கேட்கவே மாட்டாரு போலயே. அதுதாங்க டவுட்டா இருக்கு. இன்னைக்கே ரோஸ்ட்டுக்கு சேர்த்து கேட்டு பூர்ணி நீங்க சொன்னது கிளியரா இல்லப்பா, திருப்பி சொல்லுங்க. இன்னைக்கே வந்து ரோஸ்ட்டுக்கு சேர்த்து இன்னைக்கே எல்லாம் முடிச்சிட்டாருன்னா ஒரேடியா முடிஞ்சிடும். தெரியலையே என்ன பண்ண போறாருன்னே தெரியலையே. இல்ல எனக்கு இதுல இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாரும் 18 பேர் வெர்சஸ் ஒரு ஆளுக்கு யாரை பாரு முத்து 18 பேர் அகைன்ஸ்ட் முத்து விளாண்டுட்டு இருக்காங்களா? இல்ல முத்து வந்து 18 பேருக்காக அவர் விளாண்டுட்டு இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூலையில உட்காந்து முத்து, இன்னொரு மூலையில உட்காந்து முத்து, இன்னொரு மூலையில உட்காந்து முத்து, படுத்துட்டு முத்து. இதை தவிர வேற டாபிக்கே இல்ல போல இன்னைக்கு. இல்ல மனோஜ், நீங்க முத்துவை சொல்லும் போது மட்டும் தான் பாக்குறீங்களா? முத்துக்குமரன் சேர்த்து சௌந்தர்யாவை சொல்லும் போது பாக்கலையா நீங்க? இல்ல அதுவும் பார்த்தேன். சௌந்தர்யம் முத்துன்னு சொல்றாங்க. சௌந்தர்யம் இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் சேர்த்து சொல்லணும்ல. அதே கேட்டு சொல்றேன். நான் அதே ஒத்துக்கிறேன் நானு. பட் அவ்வளவுதான், அவங்க 2 பேர் தான் கேம் மாட்டுறாங்க. இவர் என்னடா நேற்று நைட்டு உட்காந்து அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போவேன், சிவகுமார் காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரு முன்னாடி அதான் சொல்லிருக்கேன். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுவா. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க யுவனேஷன் சொல்லுங்க. ப்ரோ இன்னைக்கு கேம் வந்து எப்படி இருக்குன்னா, சௌந்தர்யா வந்து இன்னைக்கு அந்த இது வீக்கெண்ட் எபிசோட்ல எந்திரிச்சு நின்னு மக்கள் மட்டும் கிளாப்ஸ், மாசிவ் கிளாப்ஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னா எல்லார் கேமுமே அங்க க்ளோஸ். பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா பண்ணல இல்லையா? சௌந்தர்யாக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வெளியில இருந்து வரல, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ இந்த தடவை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. சுபா லாஸ்ட் வீக் வந்துச்சு, நம்மளுக்கு கட் பண்ணிட்டாங்க சுபா. அப்படிங்களா? ஓகே வந்துச்சுங்களா சாம்? எபிசோட்லயே ஜம்ப் ஆயிடுச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கிளாப் ஸ்டார்ட் ஆகும்போது ஜம்ப் எபிசோட்ல கிளாப்ஸே காட்டி இருக்க மாட்டாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கிளாப்ஸே அவங்க அந்த ராயனுக்கும் இவங்களுக்கும் மாத்தி பேச சொல்லும்போது அந்த ப்ரோமோலயே ஜம்ப் ஆச்சு. அதே ஜம்ப் எபிசோட்லயும் ஜம்ப் ஆச்சு. அதான் போன வாட்டி தான் நம்ம திட்டிட்டு இருந்தோம், எடிட்டரே சரியில்லை, ப்ரோமோ கூட ஒழுங்கா கட் பண்ணலன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். கரெக்ட்.